செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் நலத்திட்டங்களை பெறுவதற்கான சேவை முகாம் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி குறித்து மத்திய மக்கள் தொடர்பு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சக சென்னை மண்டல இயக்குநர் திரு காமராஜ் அளித்த சிறப்பு பேட்டி, சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற பெண்களுக்கான விளையாட்டுப் போட்டி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் நலத்திட்டங்களை பெறுவதற்கான சேவை முகாம் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி குறித்து மத்திய மக்கள் தொடர்பு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சக சென்னை மண்டல இயக்குநர் திரு காமராஜ் எமது திருப்பூர் மாவட்ட செய்தியாளரிடம் பேசினார். அவர் பேசுகையில், மத்திய அரசின் திட்டங்கள் அனைத்துமே ஒவ்வொரு குடிமகனுக்கும் சென்று சேருவதற்கு மாநில அரசின் ஒத்துழைப்போடு தான் நடந்து வருகிறது. எல்லா வகையான திட்டங்களின் பயன்களும் மாநில அரசு கீழே இயங்குகின்ற நம்மளுடைய பஞ்சாயத்து யூனியனாக இருக்கட்டும், நகரமன்றங்களாக இருக்கட்டும், மாநகராட்சியாக இருக்கட்டும், அவங்க மூலம்தான் இப்போ இந்த திட்டங்களை கொடுத்து வருகிறோம். மத்திய அரசுடைய திட்டங்கள் அது குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே சுணக்கமாக இருக்கிறது. உதாரணமாக திருப்பூர் பகுதியில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலேயே அவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாத்துக்குமே ஈஸ்ரம் அட்டை அப்படின்னு ஒன்று இருக்காங்கிறதே தெரியாது. அதில் ஓய்வூதிய பலன் அவங்களுக்கு கிடைக்கும். ஈஸ்ரம் அட்டைங்கிறது ஒரு ஆட்டோ டிரைவருக்கும் கொடுக்கப்படுகிறது, டைலர்ஸ்க்கு கொடுக்கப்படுகிறது, தெருவார வியாபாரிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த ஈஸ்ரம் அட்டை அப்படிங்கிறது அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்குன்னு இருக்குங்கிறதே கூட மக்களுக்கு தெரியாது. இப்போ திருப்பூர்லேயே பல லட்சக்கணக்கானவங்க இருக்காங்க. அவங்களுக்குன்னு பென்ஷன் திட்டமெல்லாம் இருக்கு. 3000 ரூபாய் பென்ஷன் அவங்களுக்கு 60 வயசுக்கு மேலே இருக்கு. அட்டல் பென்ஷன் திட்டம் வேற, அது இல்லாமல் அமைப்பு சாரா தொழிலாளருக்குன்னு ஒரு பென்ஷன் திட்டம். ஸோ இது மாதிரி இருக்கின்ற இந்த திட்டங்கள். இப்போ ஆயுஷ்மான் பாரத் கார்டுன்னு ஒன்று இருக்கு. முதலமைச்சர் கார்டோட ஆயுஷ்மான் கார்டை நீங்க வைத்துக் கொண்டால் தமிழக மருத்துவமனைகள், பிரைவேட் மருத்துவமனைகள் அதை காட்டிக்கலாம். தமிழகத்தை விட்டு வெளியில போறப்ப உங்களுக்கு பிரதமரின் ஆயுஷ்மான் கார்டு தான் செல்லுபடியாகும். இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இங்க நாங்க அரங்குகள் அமைத்து அதனுடைய பலன்கள் உடனுக்குடன் கிடைக்க வேண்டும். உதாரணத்துக்கு உஜாலா திட்டம் இருக்கிறது. புதியதாக யாராவது ஒருவர் திருமணம் புரிந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு உஜாலா திட்டம் இந்த புதிய அட்ரஸ்ல அவங்களுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோமே, நாளை வந்தால் உஜ்வாலாவுக்கான இந்த சிறப்பு கவுண்டர்ல உடனுக்குடன் அவங்களுக்கு அவங்க பகுதியில் இருக்கிற ஏஜென்சி யாரோ இலவச எரிவாயு அது இந்த 3 நாட்கள் நடைபெறுகிறது. எங்களுடைய இந்த சிறப்பு சேவை முகாமானது 9, 10, 11 அவினாசியில் குலாலர் திருமண மண்டபத்தில் சிறப்பு சேவை முகாம் மாதிரி நம்ம இதை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதில் பொது சேவை மையத்தின் மூலம் மத்திய அரசு தருகின்ற பல்வேறு வகையான காப்பீடு திட்டங்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான காப்பீடு திட்டங்கள், அந்த ஈஸ்ரம் அட்டைகள், அந்த பதிவுகள், தெருவோர வியாபாரிகளுக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, ஆயுஷ்மான் பாரத் கார்டு இல்லாதவங்க, அதுல முக்கியமா 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வருமான வரி உச்சவரம்பு கூட கிடையாது. இந்த ஆயுஷ்மான் பாரத் கார்டுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் வருமான வரி உச்சவரம்பு இருக்குது. யாருக்கு ஆயுஷ்மான் கார்டு தரணுங்கிறதுக்கு சட்ட விதிமுறை இருக்கு. ஆனா 70 வயசுக்கு மேல அவங்களை கவனிக்க யாருமே இல்லை. அப்படிங்கும் பொழுது அந்த ஆயுஷ்மான் கார்டு அவங்களுக்கு பயன்படுகிறது. இதுல முக்கியமா நம்ம ஆயுஷ்மான் கார்டு 5 லட்சம் ரூபாய் வரை பயன்படுது மருத்துவ சிகிச்சைக்கு. அதுல புற்றுநோய் சிகிச்சைக்கு 15 லட்சம் வரை பயன்படுது. நம்ம ஒரு திட்டத்துக்கு உள்ள போனா அவ்வளவு அருமையான அம்சங்கள் இருக்கிறது. ஆனா இது குறித்த விழிப்புணர்வோ யாருக்கிட்டையுமே இல்லாம இருக்கு. நம்ம அமைத்திருக்கின்ற இந்த ஸ்டால்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா, சிஎஸ்சி நான் சொன்ன பொது சேவை மையம், ஆயுஷ்மான் பாரத், ஆர்செட்டின்னு ஒரு அமைப்பு இருக்கிறது. லீடு பேங்க்னு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் முன்னோடி வங்கியாக இருப்பவர்கள், அவங்களுக்குன்னு ஒரு நிறுவனம் நடத்துகிறார்கள். அது இலவச தொழில் பயிற்சி நிறுவனம், ஐடிஐ கிடையாது. அந்த தொழிற்பயிற்சி நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 50 வகையான தொழிலுக்கு அவங்க ட்ரைனிங் கொடுத்து சர்டிபிகேட் அபிஷியலா வாங்கி கொடுத்து, அந்த சர்டிபிகேட் எந்த பேங்க்ல போய் நீங்க கேட்டாலும் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. பல்வேறு வேலைவாய்ப்பு திட்டங்களும் இதுல இருக்கு. அவங்க ஒரு அரங்கு அமைக்கிறார்கள். ஆதார் திருத்தங்கள் குழந்தைகளுக்கு இருக்கு, பெரியவங்களுக்கு இருக்கு. இங்க போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல ஆதார் திருத்த முகாம் 3 நாட்களுமே நடைபெற இருக்கிறது. 9, 10, 11 இந்த குலாலர் மண்டபத்தில் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஜன் ஔஷதி கேந்திராவை இங்க செட்டப் பண்றோம். பிரதமரின் மக்கள் மருந்தகம் எல்லா பகுதியிலும் இருக்கு. தமிழகத்தில் 1500க்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் இருக்கின்றன. அதுல 80% வரை தள்ளுபடி விலையில் கன்செஷன் ரேட்ல மருந்துகள் வழங்கப்பட்டு வருகின்றன, ஜெனரிக் மெடிசின்ஸ்.
அது குறித்த விழிப்புணர்வும் நடைபெற இருக்கிறது. திங்கட்கிழமை பிற்பகலில் இதற்கான ஒரு துவக்க விழாவும் முறையாக முகாமை நாம் துவக்கி வைக்கிறோம். இந்த அளவிலே இந்த விழிப்புணர்வு சேவை முகாமானது சென்னையில் நாங்கள் ஆரம்பித்தது கிட்டத்தட்ட ஒரு முகாமிலேயே 500க்கும் மேற்பட்ட பயனாளிகள். சென்னை ஒரு பாப்புலேஷன் வகையில் நெருக்கமான ஒரு இடம்ங்கிறதுனால அவ்வளவு பேருக்கு உடனடி பலன் கிடைத்தது. அவினாசி போன்று இருக்கின்ற 50,000க்கும் மேல பாப்புலேஷன் இருக்கிற ஊர்ல இருக்கிற மக்கள் அனைவரும் விழிப்புணர்வு சேவை முகாமை விழிப்புணர்வோடு உங்களுக்கான சேவைகளும் உடனுக்குடன் வழங்கப்படுவது மிக அருமையான விஷயம். இதனை பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற பெண்களுக்கான விளையாட்டுப் போட்டி குறித்து எமது மதுரை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. மை பாரத் மதுரை மாவட்டம் மற்றும் கேலோ இந்தியா அஸ்மிதா 2016 ஆகியவை இணைந்து நடத்திய சர்வதேச மகளிர் தின விழா விளையாட்டுப் போட்டிகள் மதுரையில் நடைபெற்றது. மதுரை எம்ஜிஆர் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். மாணவிகளுக்கு 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் ஓட்டப்பந்தயங்கள் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றியாளர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. விழாவில் சிறப்பு விருந்தினராக காவல்துறை துணை ஆணையர் திருமதி வனிதா, சைல்ட் லைன் கமிட்டி தலைவர் பிரேமலதா ஆகியோர் பரிசுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். விழாவில் மை பாரத் மாநில இயக்குநர் திரு செந்தில்குமார், மத்திய அரசின் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை பிரதிநிதி திரு விஷ்ணுகாந்த் மற்றும் மை பாரத் உறுப்பினர்கள் என பலர் பங்கேற்று சிறப்பித்தனர். 2016ஆம் ஆண்டு மகளிர் தின விழாவில் பங்கேற்றதும் மாணவிகளுக்கு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டதும் பெரிதும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது என்றும் இதற்கு காரணமான மத்திய அரசுக்கு தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிப்பதாகவும் போட்டியில் பங்கேற்ற மாணவிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். என் பேர் நிரஞ்சனா. நான் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்லேருந்து வேர்ல்டு உமன்ஸ் டே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 100, 200, 400 3 கேட்டகரியில் கேம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் 100 and 400 பிளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் அப்புறம் மை பாரத் மதுரை டீமுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம். என் பேர் அபிஷா. இன்னைக்கு ரேஸ் கோர்ஸில் 100, 200, 400 நடத்துனாங்க. ரொம்ப நல்லா நடத்துனாங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு எங்களுக்கு. இன்னைக்கு எல்லா கோச்சுமே நல்லா எங்களை கைட் பண்ணி நாங்கள் என்ன டவுட் கேட்டாலும் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணி நல்லா பண்ணாங்க. ரித்திகா, நான் விலாங்குடியிலேருந்து வரேன். மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்லேருந்து மை பாரத் நடத்துகிற உமன்ஸ் டே ஸ்பெஷலாக ரன்னிங் ரேஸ் நடத்துனாங்க. அதை 100, 200, 400 மேட்ச் நடத்துனாங்க. அதில் எங்கள் டீமும் வின் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸ், மை பாரத் மதுரை டிஸ்ட்ரிக்ட். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். மேற்காசிய போர் சூழல் குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை நியாயமற்றது என்று மத்திய அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மேற்காசியா நிலைமை குறித்து விரிவான அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த பின்னரும் எதிர்க்கட்சிகள் தேவையில்லாமல் இப்பிரச்சினையை எழுப்புவதாக குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சிகளின் இந்த பொறுப்பற்ற நடத்தையால் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவதாக திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் உருவாகியுள்ள நிலைமை குறித்து மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள செய்தியில், விமானங்கள் மற்ற விமான நிலையங்களிலிருந்து இயக்க வாய்ப்பு இருப்பதால் பயணிகள் விமான அட்டவணைகளை சம்பந்தப்பட்ட விமான நிறுவனங்களுடன் தொடர்பில் இருந்து மாற்றங்களை அறிந்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இம்மாதம் 7ஆம் தேதி 51 விமானங்களும் 8ஆம் தேதி 49 விமானமும் இன்று 50 விமானங்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா செஷல்ஸ் இடையே லமிட்டியே 2026 எனும் 11வது கூட்டு ராணுவ பயிற்சி இன்று தொடங்கியது. செஷல்ஸில் இன்று தொடங்கி வரும் 20ஆம் தேதி வரை நடைபெற இருக்கும் இப்பயிற்சியில் அசாம் ரெஜிமெண்ட், இந்திய கடற்படை மற்றும் இந்திய விமானப்படை ஆகியவை பங்கேற்கின்றன. இரு நாடுகளுக்கும் இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்த இப்பயிற்சி உதவும் என்று பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.